திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்னைக்கு வந்து அண்ணா அறிவாலயத்துல நடைபெற்றிருக்குது. மிக முக்கியமாக தேர்தல் அறிவிப்புக்கு அப்புறம் நடக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் கூட்டம். ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கூட்டணிகள்ல இன்னும் தொகுதி உடன்படிக்கை ஆகாம கம்யூனிஸ்ட் விசிக எல்லாம் போய்கிட்டு இருக்கு இல்லையா. சோ அந்த விஷயங்களும் இன்னைக்கான மாவட்ட செயலாளர் கூட்டத்துல பேசப்பட்டிருக்கு. நாம சில தொகுதிகளை இழக்க நேரிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் பேசப்பட்டிருக்கு. இருந்தாலும் இயன்றவரை திமுகவுக்கான தொகுதிகள் பெற்று தரப்படும் அப்படின்னு சில விஷயங்கள் பேசியிருக்கு. அதே மாதிரி பிரச்சாரங்கள்ல மக்களை போய் சந்திக்கிற பிரச்சாரங்கள்ல யாருமே வந்து இந்த தடித்த வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம், தனிப்பட்ட விஷயங்களை வந்து விமர்சிக்க வேண்டாம் அப்படிலாம் வந்து ரிக்வெஸ்ட் ஆட்டு மாவட்ட செயலாளர்கள்ட்ட சொல்லியிருக்காங்க. யார் யாருக்கு இடம் அப்படிங்கறதெல்லாம் தலைமை பார்த்துக்கும். நீங்க வந்து களத்துல எங்க உதயசூரியன் போட்டியிடுதோ அங்க வந்து உதயசூரியன் உதிக்கணும். அவங்களுடைய கூட்டணி கட்சி எல்லாம் எங்க போட்டிடுறோம் அவங்களையும் வெற்றி பெறதுக்கான முழு முயற்சிகளை நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் எல்லாம் பேசியிருக்காரு. ஆமா, அதுவும் வந்து 200 தொகுதிகள்ல நம்ம ஜெயிக்கணும், அதுக்காக வேலை பாருங்க அப்படின்ட்டு இருக்காராம். உட்கட்சி பூசல்லாம் இந்த டைம்ல யாராவது பண்ணீங்கன்னா அவ்வளவுதான், பதவியை பறிச்சிருவேன்னு ஸ்டாலின் மிரட்டினதாகவும், அதாவது எடுத்து சொன்னதாகவும் சொல்றாங்க. அதே மாதிரி நான் ரொம்ப இதுல கராரா இருப்பேன்னு வேற சொல்லியிருக்காராம். அதிக இடங்கள்ல அந்த மாவட்டத்துல யாரு ஜெயிச்சு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் அமைச்சர் பதவின்னு வேற சொல்லியிருக்கதா தகவல். சோ உற்சாகமா உடன்பிறப்புகள் வேலையை தொடங்குறதுக்கு போயிருக்காங்க.